கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 3 இடங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய கிராமங்கள் நிலச்சரிவால் முற்றிலுமாக மண்ணுக்குள் புதைந்தன. காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகளும் அடித்து செல்லப்பட்டன. இதுவரையிலும் 360க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இறந்த மகளின் உடல் கிடைக்காத நிலையில் அவரின் கைக்கு மட்டும் இறுதிச் சடங்கு செய்துள்ளார் ஒரு தந்தை. இது பார்ப்போரின் மனதை பதபதைக்க வைக்கிறது. வயநாட்டைச் சேர்ந்தவர் ராமசாமி. கடந்த வாரம் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் அவரது மகள் ஜிசா மாயமானார். பல்வேறு கட்ட தேடுதல் பணிக்கு பிறகு ஜிசாவின் ஒரு கை மட்டும் கிடைத்தது. அவரது விரலில் திருமண மோதிரம், குறிப்பாக அதில் அவரது கணவர் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. இதை வைத்துதான் அது தனது மகள் ஜிசாவின் கை என தந்தை ராமசாமி உறுதி செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தன் மகளின் ஒரு கைக்கு இறுதிச் சடங்கு செய்யும் ராமசாமியின் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மகள் ஜிசாவின் ஒரு கை வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு தகன மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் ராமசாமி தன் முகத்தை மூடியபடி கதறி அழுகிறார். இது பார்ப்பவர்களை கண்கலங்க செய்கிறது. இப்படியாக வயநாடு முழுவதிலும் பல இடங்களில் அழுகுரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன.